கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். Our God is good God, awesome God, wonderful God, true living God. Okay. Merry Christmas. Merry Christmas. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாமையே ரொம்ப பேர் இருக்கிறோம். ஆமென். ஆமென். நம்ம கிறிஸ்மஸ் வந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிறந்த நாள் நம்ம வாழ்க்கையில் அவர் மறுபடியும் பிறக்கிறதுக்காக நம்ம என்னென்ன செய்யணும், அதுதான் முக்கியம். கிறிஸ்மஸ் சும்மா கிறிஸ்மஸ் செய்கிறேன், தண்ணி போடுறேன், லீவ் எடுக்கிறேன், படுக்கிறேன், தூங்குறேன், அதுதான் கிறிஸ்மஸ் கிடையாது. நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் அப்படி தான் செய்கிறாங்க. கிறிஸ்மஸ்னாலே தண்ணி போடணும், தூங்கணும், எந்திரிக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஆளு கூப்பிடணும், சாப்பாடு கொடுக்கணும், அது கிடையாது. உனக்கு ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் கிறிஸ்மஸ், அதான் ரொம்ப முக்கியம். ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் கிறிஸ்மஸ். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வருகையில் பிறப்பு உன் வாழ்க்கையில் பிறக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் God is reborn in your life. How you want to prepare yourself for the Savior to come into your life. Amen. Amen. Hallelujah. 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 எங்க சர்ச் போனாலும் எல்லா சர்ச்சிலும் என்னது, நான் 50 வருஷமா அதான் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இயேசு ஆட்டுக்கொட்டாயில் பிறந்தாரு, எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, ஸ்டார் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, அது முக்கியம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. வந்தார், மரித்தார், உனக்காகவும் எனக்காகவும் சிலுவை மரணம் ஏற்றுக்கொண்டார், நம்ம பாவத்தை மன்னித்தார், மறுபடியும் இயேசு நம்ம வாழ்க்கையில பிறக்கணும். ஆமென். ஒவ்வொரு வருஷம் நான் ஏன் நீங்க பெப்டைஸ் பண்றேன், ஒவ்வொரு வருஷம் எல்லாரும் ஏன் பெப்டைஸ் பண்றேன், டு மேக் லார்ட் ஜீசஸ் டு ரீபார்ன் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கை இன்னும் மாற்றப்படும். ஆமென். வருஷம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கை மாற்றப்படுது. ஆமென். இயேசு மறுபடியும் உங்க வாழ்க்கையில பிறக்கிறார், உங்களை மாற்றுறார், உங்களை காப்பாற்றுறார், உங்களை வழி நடத்துறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Every year you must prepare yourself for our Lord Jesus to be born in your life, to born again in your life. That's the reason that we are getting baptism. அதுக்கு தான் நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப முக்கியம். நான் எப்போதும் வருஷம் சொல்றதுதான், இந்த வருஷம் முன்னாடி நான் வருஷம் மாற்றவே மாட்டேன். இது வருஷம் இதுதான் நான் சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு வந்து ரெவலேஷன் அதிகாரம் 22 வசனம் 6ல இருந்து, சில பைபிள் 22 வரைக்கும் இருக்கு, சில பைபிள் 21 வரைக்கும் இருக்கு. 6ல இருந்து 22 வரைக்கும் படிங்க. ரெவலேஷன் சாப்டர் 22 verse 6 to 21. என்ன படிச்சோம்? ஆண்டவரோட வருகை, இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட வருகை, the coming of Lord Jesus in our life. Amen. Hallelujah. நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வரேன், I will come, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் வருவேன். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம அவருக்கு ரெடியா இருக்கு. ஸ்பிரிச்சுவலி we must be ready to accept Lord Jesus in our life. நம்ம வாழ்க்கையில வரதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி நீ வந்து உன்னை நீ ரெடி தயார்படுத்தணும். you must ready yourself. Amen. Hallelujah. To Lord Jesus to reborn in our life. நம்ம வாழ்க்கையில மறுபடியும் அவர் பிறக்க, நம்மளை வழி நடத்த, நம்மளை பாதுகாத்துக் கொள்ள. ஆமென். ஆண்டவரோட ஹிஸ்டரி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படி பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, எல்லாம் தெரியும். இப்போ அவர் கம்மிங் தான் முக்கியம். திருப்பி அவர் வராது. நம்ம வாழ்க்கையில வரதுக்கு எப்படி அவரை நீ ஏற்றுக்கொள்ள போற? நல்லா சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வானத்துக்கு போன பிறகாருமே திருப்பி வருவாருன்னு சொன்னாங்க. ஆனா எப்படி வருவார்? உன் வாழ்க்கையில அவர் மறுபடியும் மனிதனாக வருவாரா? அவர் மறுபடியும் மனிதனாக வர மாட்டார். உன் வாழ்க்கையில மறுபடியும் அவர் ஆவியானவராக வருவார். ஆமென். He will come in a form of spirit in your life. உங்க வாழ்க்கையில ஆவியானவராக மறுபடியும் வருவார், in the form of spirit. ஸோ அந்த ஸ்பிரிட்டை, அந்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள நீங்க எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்தணும்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். இன்னைக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாம, கிறிஸ்டியன்னா என்னன்னு தெரியாம ரொம்ப பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பெப்டிசம்னா என்னன்னு கூட தெரியாது. ஆமென்.
அல்லேலூயா. எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியல. ஏன்னா they don't have the love of God, they don't have the love of Christ. இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட அன்பு உன் இருதயத்தில் இல்லாதனால நம்மளுக்கு வந்து எத்தனை வாட்டி இயேசு பற்றி சொன்னாலும் நம்ம மண்டையில ஏறாது. ஆமென். ஆமென். நம்ம இருதயத்தில் அது தங்காது. ஏன்னா நம்ம உலக அன்பை எதிர்பார்த்து வாழ்றோம், பரிசுத்த அன்பை எதிர்பார்த்து நம்ம வாழ கிடையாது. ஆமென். இத்தனை வருஷமா நான் இதே வாசனம் தான் சொல்றேன். யாருனால சொல்ல முடியும்? கிறிஸ்மஸ்னா என்ன? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ்னா என்ன? சொல்லு ஸ்டீவன். சத்தமா சொல்ல வேலைக்காது இருக்கு இல்லையா? இத்தனை வருஷமா 10 வயசுலேருந்து இருக்காங்க. கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னா கிரைஸ்ட், கிரைஸ்ட் இயேசு. மாஸ்னா அவரோட உடலை நீ யூக்ரிஸ்ட், யூக்ரிஸ்ட் உடலை நீ உண்ற சர்வீஸ் யூக்ரிஸ்ட். உனக்காக பலியான இயேசு கிறிஸ்மஸ். ஓகே, கிறிஸ்டியன் என்ன? யாருனால சொல்ல முடியும்? கிறிஸ்டியன் என்ன? கிறிஸ்டியன் என்னது? சொல்லுங்க சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் என்ன? இல்லை என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிறிஸ்டியன்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ்? சொல்லிட்டேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ்? Not all the followers is your friend. எல்லாரும் உங்க பின்னால போறவங்களா அவங்களை பிடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களை பிடிக்காதவங்க நிறைய இருக்காங்க. நம்ம இயேசு பின்னால போனவங்களையும் கூட இயேசு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இயேசு followers of Christ அவங்க எப்படி இருக்கணும்? They must have the high faith, believing. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை ஏற்றுட்டு மறு பேச்சு கேட்காம பேசாம போறவங்க பேர் தான் follower of Christ, FOC. ஆமென். இயேசு என்ன சொன்னாரோ உன் வாழ்க்கையில அதை ஏற்றுக்கிட்டு நம்ம போறதுக்கு பேர் தான் follower of Christ. சும்மா தலை ஆட்டிட்டு அதுக்கப்புறம் இயேசு சொன்னதுக்கு பிரகாரம் எதிர்க்கா செய்யறது follower of Christ கிடையாது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இன்னைக்கு இயேசுவை நம்ம மறுத்துட்டு இன்னொரு ஆளை உயர்த்தி வச்சிருக்கோம். we ignore Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை மறைச்சிட்டு இன்னொரு ஆளை உயர்த்தி வச்சிருக்கோம். யார் அந்த இன்னொரு ஆளு? ஆமென். பிள்ளைகளுக்கெல்லாம் இயேசு பத்தி தான் சொல்லணும், இயேசு பத்தி தான் பேசணும். அவர் தான் the gift of God. God give you Lord Jesus. God give you the Lord Holy Spirit. The Lord Holy Spirit is a gift. And Lord Jesus is the gift. அந்த gift-ஐ மறைச்சிட்டு நம்ம இன்னொரு ஆளை உயர்த்தி வச்சுட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமா அதுதான், அந்த ஆளை தான் உயர்த்துறோமே தவிர இயேசு உயர்த்த கிடையாது. யார் அந்த ஆளு? அந்த ஆளை தான் உயர்த்துறோமே தவிர இயேசு உயர்த்த கிடையாது. யாரு? யாருக்கு தெரியும்? எல்லார் வீட்லயும் இருக்கும். கிறிஸ்துமஸ்னா எல்லாரும் சொல்லுவாங்க குழு கொடுக்குவா, சொக்ஸு மட்டுவீங்க, வந்து பரிசு கொடுப்பாரு, வந்து பரிசு வைப்பாரு, சிமினி வழியா இறக்குவாரு அப்படின்னு. யாரு? சந்தா கிளாஸ். கிறிஸ்துமஸ் தாத்தா சொல்றாங்க. கிறிஸ்துமஸ் தாத்தான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆமென். Hallelujah. That man made thing in order for you to ignore Lord Jesus. அந்த இயேசு கிறிஸ்துவை மறைக்க கிறிஸ்துமஸ் தாத்தான்னு உண்டாக்கி விட்டான். ஆமென். Hallelujah. அது எல்லாத்திலையும் சொல்லி உலகத்துல எல்லாத்திலையும் சொக்ஸு மாட்டுவி கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து பறிச்சு பாரு, தாத்தா ஒரு ராத்திரி பாரு அப்படியே மாநில பறந்து வருவேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமென்.
ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தகுந்த மாதிரி அப்பா அம்மா சொத்து பிள்ளைங்க மாட்டி வச்சிடும், அதுல போய் பரிசு இவங்க சொல்லி வச்சு கிறிஸ்துவ தாத்தாவை உயர்த்திடுவாங்க, இயேசுவை மறுத்துருவாங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்துல உயர்த்தப்பட வேண்டியதே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான். ஆமென். 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 இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லி வளங்க பிள்ளைங்க. இயேசு தான் அந்த கிஃப்ட். இயேசு தான் உன்னை காப்பாற்றுவார். ஆமென். இயேசு தான் உனக்கு எல்லாம் கொடுப்பாரு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 நிறைய இடத்துல இப்படிதான் ஆளுங்களுக்கு இயேசுனா யாரு தெரியாம, கிறிஸ்டியன் நான் என்னன்னு தெரியாம, கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாம இஷ்டத்துக்கு வாய்க்கு வருதுலாம் சொல்லி வச்சிருக்கேன். ஆமென். ஆமென். கிளியரா பைபிள்ல போட்டிருக்கு. ரோமர் அதிகாரம் 14 வசனம் 17 என்னது? கிறிஸ்மஸ் என்பது இயேசு கிறிஸ்து வருகை என்பது உனக்கு தண்ணி போடவும், ஆட்டம் போடவும், சாப்பிடவும், கும்மாள் அடிக்கவும் கிடையாது. It is your repentance and your confession and accept Christ, the gift of the Lord Holy Spirit. அதை ஏற்றுக்கொள், அதுதான் கிறிஸ்மஸ். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, கிறிஸ்மஸ்னா காலையில எழுந்திரிச்சோன்னே தடா புடு சமைக்கிறதும் பசியாக ஆள் வந்துடுவாங்க, நான் சாப்பிட ஆடா புடு பசியாக சமைக்கிறதும் அது செய்து அது கிடையாது. உன் வீட்டுக்கு இயேசு வராரா அத பாரு. காலையிலே போ சர்ச்சுக்கு, திருசபை போ, இயேசுவை பாரு, இயேசு கூட்டி போ வீட்டுக்கு. ஆளுங்க வருது முக்கியம் கிடையாது, அவன் எப்ப நான் வந்து தின்னலாம். சாப்பாடு முக்கியம் கிடையாது. சாப்பாடுக்காக இயேசு அவமானப்படுத்தாதீங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 ஆனா இன்னமும் நீங்க எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாத ஆளுங்க இருக்காங்க தான். எவ்வளவு சொல்லுங்க, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துமஸ் வந்து அவங்க பெருநாளா, அந்த பெருநாள்னால ஆடம்பரமா நான் செய்யணும், நான் இது பண்ணணும், அது பண்ணணும், நேரம் அப்படி நிறையா. நீ என்னத்தை தான் டெக்கரேட் பண்ணாலும், நீ என்னத்தை தான் உலகத்துல ருசியா சமைச்சாலும், என்னதான் நீங்க பண்ணி வைத்தாலும், இயேசு வராரா அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமென். ஆவியானவர் வராரா அதுதான் ரொம்ப முக்கியம். இது கேட்காதவங்களுக்கு, கீழ்ப்படியாதவங்களுக்கு, கேட்காதவங்களுக்கு ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு. ரோமர் அதிகாரம் 16 வசனம் 17. ரோமர் சாப்டர் 16 verse 17. அல்லேலூயா. அங்கேயும் ஆண்டவர் பைபிள்ல கிளியரா சொல்லிட்டாரு, உன் விசுவாசத்துக்கு எதிராக போறவன், நீ பலகணத்துக்கு எதிராக போறவன், teaching, whoever goes against the teaching and whoever goes against the faith, ignore them சொல்லிட்டு அவனை கண்டுக்காத சொல்லு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க வந்து நம்மள ஒரு ஆளா இருப்பாங்க, இல்லை நம்ம குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு ஆளா இருப்பாங்க, வேற வழி இல்லாம நம்ம அவங்களை இக்னோர் பண்ண முடியாம இருக்கு. ஏன்னா நீ ப்ரே பண்றது நீ பண்ணே, அவங்க செய்யறது அவங்க செய்யட்டும், ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஞானஸ்தானம்னா என்ன, பெப்டிசம்னா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெப்டிசம்? எல்லாமே பைபிள்ல இருக்கிற எல்லாமே மீனிங் இருக்கு. whatever festival that you all do, there is a meaning. ரொம்ப பேர் மீனிங் இல்லாமே வாழ்றாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு மீனிங் இல்லை, அவங்க வாழ்க்கையில மீனிங் இல்லாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்ற மீனிங் அவங்களுக்கு எங்க புரிய போகுது? பெப்டிசம்னா என்னது? அந்த காலத்துல சொன்ன பொய். ஞானஸ்தானம்னா உன்னை குடும்பத்துல இயேசு ஆண்டவர் குடும்பத்துல சேர்க்கிறாங்க. சரி, ஆண்டவர் குடும்பத்துல சேர்க்கிறாங்க, எத்தனை வயசுல சேர்க்கணும்? பிள்ளை பிறந்த ஒரே மாசத்துல ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவர் குடும்பத்துல சேர்த்துனா அந்த பேபிக்கு அது குடும்பம் யாருன்னே தெரியாது. ஆமென். அதுக்கப்புறம் எப்படி ஆண்டவர் குடும்பம் தெரிய போகுது? இயேசுக்கு எத்தனை வயசுல ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? அதான் சொல்லுங்க ப்ளீஸ். இயேசுக்கு எத்தனை வயசுல ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? புராகிய நீ பார்க்கலையா? ஜீவனா கல்யாணம். ஆமென். அல்லேலூயா. 30 வயசுல கொடுத்தாங்க இயேசுக்கு. இயேசுக்கு 30 வயசுல கொடுத்தாங்க. நம்மளுக்கு பிறந்தோடனே ஒரு மாசத்துல கொடுத்துட்டு 30 நாள்ல கொடுத்துட்டு ஆண்டவர் குடும்பத்துல சேர்ந்துட்டேன். ஓகே. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வருஷம் தொடர்ந்து ஒரு பொய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஞானஸ்தானம் பெற்றோம். எப்ப பெற்ற? பேபில ஞானஸ்தானம் பெற்ற. அது மீனிங் என்ன? மீனிங் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெப்டிசம்? யாரால சொல்ல முடியும்?
The meaning of baptism. சொல்லுங்க சிஸ்டர் கேரளாய். Christ was born again in our life. சொல்லுங்க சிஸ்டர் இது பெருசா. Believing. அது நான் கற்றுக் கொடுத்தது. அவங்க சொன்ன பொய்யை சொல்லுங்க. அவங்க சொன்ன பொய்யை சொல்லுங்க. நான் கற்றுக் கொடுத்தது வந்து God born again and you renew your thing. ஓகேயா? ஆனா இவங்க கற்றுக் கொடுத்தாங்க அது சொல்லுங்க நம்மளுக்கு சேர்த்துல மறந்தாச்சு. என்ன போய் சொன்னான்னா உன் பாவம் கழுவப்படுது. ஓகே, your sin have been forgiven and you are brought into the family of God. Family of God எத்தனை வயசுல 30 நாள்ல அந்த பேபி என்ன பாவம் பண்ணுச்சு? பேபி என்ன பாவம் பண்ணுச்சு? God said in John chapter 9 verse 3 ஆண்டவர் சொன்னாரு அப்பா அம்மா பாவத்தை நீ எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொன்னாரு. John chapter 9 verse 3 ல அப்பா அம்மா பாவத்தை நீ கொண்டு வர மாட்டேன். அப்ப பேபி யாரோட பாவத்தை கொண்டு வந்துச்சு? அந்த பேபி என்ன பாவம் பண்ணுச்சு? அப்ப அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? 30 நாள்ல. அதனாலதான் Lord Holy Spirit every Christmas He wants us to get baptism, baptized. உன் பாவம் கழுவப்படுது. every Christmas or Easter உன் பாவம் கழுவப்படுது. நீ மறுபடியுமாக you renew yourself to be in the family of God. Amen. அப்ப இந்த renew பண்றதுனால தான் உன் வாழ்க்கை மாற்றப்படுது. உன் தேவைகள் சந்திக்கப்படுது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மறுபடியுமாக renew. இந்த நியூ இயர் நம்மளுக்கு 1ஆம் தேதி நியூ இயர் கிடையாது. கிறிஸ்துமஸ் தான் நியூ இயர். ஸோ இந்த நியூ இயர் வந்து God renew the thing again, our life. The Lord Holy Spirit renew. மறுபடியும் வரார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ செய்த காரியங்களாம் மன்னிக்கப்பட்டு மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வரார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. ஸோ அதனால வந்து மறுபடியும் பாவம் செய்யலான்னு இல்லை, மாறுங்க. Whoever never change, please change your attitude, your character, your behavior. என்னென்ன உங்களுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்களோ நான் மாறணும்னு அதில் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. இல்லை உங்களால மாற முடியாதா? சும்மா வந்து நின்று ஞானஸ்தானம் எடுக்காதீங்க. ஆனால் காடோட பனிஷ்மெண்ட்ல விழுந்துருவீங்க. ஆமென். நம்மளே சொந்த காசுல சூனியம் வச்சுக்க வேணாம். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுறவங்க இயேசுக்காக மாறுங்க. ஆண்டவர் உங்களை மாற்றுவார். இயேசுக்காக நான் மாற முடியாது, நான் எப்படிதான் இருப்பேன்னா ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஓகே, அல்லேலூயா. மறுபடியுமாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம். இயேசு ரத்தத்தால மூடப்பட்டிருக்கோம். ஆண்டவர் மனம் புண்படபடி எந்த காரியம் செய்யாதீங்க. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் ஏதோ செய்யாம வாழ பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு நிறைய, ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ஜாய்மெண்ட்டுக்கு இடம் கிடையாது. எல்லாமே வந்து பனிஷ்மெண்டாக வருது. ஆமென். உலகத்தில் நம்மளை சுற்றி பார்க்குறோம். இது நம்ம கிரியேட் பண்ணி சொல்ல கிடையாது. உங்களை சுற்றி நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சாலாமுக்கு நம்மளுக்கும் எவ்வளோ தூரம் சொல்லுங்க, நீங்கள் தானே போறீங்க டவுன்லாம் காடிலாம். சாலாமுக்கு நம்மளுக்கும் எவ்வளோ தூரம்? ஒரு அரை மணி நேரம் இருக்குமா? பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் 45 minutes. அந்த வெள்ளத்தை ஆண்டவருக்கு திருப்பி விட ரொம்ப நேரம் பிடிக்குமா? காச்சான் கொடியில் ஆகிடும். இல்லை பாக்கிக்கு திருப்பி விட ரொம்ப நேரம் பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார். ஆமென். பெரியவன் 13 hours டாக்டர் திருடன் ஆயிட்டான். 13 hours டாக்டர், லாயர், இன்ஜினியர்ஸ் திருடன் ஆயிட்டாங்க. சாப்பாடு திருடன், ஃபுட். நம்ம ஏற்கனவே சாப்பாடு பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா பிள்ளைக்கு அவன் சாப்பாடு கொடுத்தான். நம்ம வெள்ளத்தில் எங்கே போய் கூப்பிடுவான்? ஃபுட் கிரேப் கூப்பிடுவானா? கிரேப் ஃபுட் பாட ஆன்லைன் வந்து கூப்பிடுறாங்க. யாரை கூப்பிடுவான்? எவ்வளோ காசு வச்சிருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய வீடு வச்சிருந்தாலும்,
எவ்வளவு பெரிய காடி வச்சிருந்தாலும் எல்லாம் அடிச்சு போச்சு தண்ணியில். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நம்மளை அந்த இடத்துல விட மாட்டார். God will never allow us to stumble if your relationship is right with God. Amen. Hallelujah. Hallelujah. அவன் எதிர்பார்த்திருப்பானா? அவன் வீடு போவோம், காடி வீடு இடிஞ்சு அவன் கண்ணு மண்ணுக்கு விழுவுது. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. அவன் எதிர்பார்த்திருப்பானா? அவளை காசு வச்சிருந்த காசு அவனை காப்பாத்துச்சா? அவன் வீடு காப்பாத்துச்சா? அவன் காடி மோட்டர் காப்பாத்துச்சா? இல்லையே. இதெல்லாம் நம்மளுக்காக பந்தாக நம்ம செய்யறது. இயேசு கூட இருந்திருந்தா இன்னைக்கு நம்மள மாதிரி ஆண்டவர் அமைதி சமாதானம் சந்தோஷத்தோடு வச்சிருப்பார். ஆமென். Amen. If your relationship is only your relationship. ஆமென். Amen. ஹல்லேலூயா. உங்களோட உறவு இயேசு கூட சரியா இருந்தாதான் ஆண்டவர் எல்லா இடத்திலும் வர வான தூதரை வைத்து நம்மளை காப்பாற்றுவார். ஆவியானவரை வைத்து நம்மளை வழி நடத்துவார். ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு ஒரு எப்போது வருஷம் சொல்ற ஒரு கதை தான். ஒரு குடும்பத்துல கடைசி ஆம்பளை பையன் ஒரே ஒரு ஆம்பளை பையன். அவங்க அப்பா அம்மாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்குமா. பணக்காரங்க. ஆனா அவனோட டிசையர் என்ன? he want to become an army officer. அவன் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு வாதாடி அப்பாட்ட கேட்டு ஓகே சொல்லிடுச்சு. ஸோ ஒரு 7 years ஆர்மி ஆகி போய் வீட்டுக்கு வரவே இல்லை. வீட்டுக்கு வரல. அப்படியே வருஷம் கிறிஸ்மஸ் ஈவ் ஒண்டி ஒரு லெட்டர் வருமா. ஒரு லெட்டர் அவன்கிட்ட ஒரு லெட்டர் வரும். ஓகே எல்லாம் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க அப்படி இப்படி லெட்டர் வருமா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேமிலி அந்த லெட்டர் 4-5 பேஜ் இருக்கிறதுனால வருஷம் செய்யறது தான். என்னன்னா ஒரு பேஜ் முன்னுக்குள்ள பேஜ் படிச்சுட்டு மற்றதெல்லாம் கிறிஸ்மஸ் முடிஞ்சு படிச்சுக்குவோம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சு கிறிஸ்மஸ் முடிஞ்சா அப்புறம் படிச்சு எல்லாம் சிரிச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் இயர் ஆஃப் கிறிஸ்மஸ் அதே மாதிரி ஈஃப்ல லெட்டர் வந்திருக்கு. அவங்க அப்பா அந்த லெட்டர் வாங்கி அம்மாட்ட கொடுத்து அம்மா மத பேச்சு படிச்சு சரி வைங்க மிச்சத்தை அப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ராத்திரி 7 மணி ஒரு 8 மணி இருக்குமா கதவு தட்டுற சத்தம் கேட்டான். அவங்கெல்லாம் எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்களா வீட்டுக்குள்ள. கதவு தட்டுற சத்தம் கேட்டான். மிட் நைட். அவங்க அப்பா போய் கதவு திறந்தோன்னே தெக்கச்சேட் ஆகிட்டாரா. மகன் தானே கண்ணு பண்ணி நிற்கிறான். நீ என்ன பண்ற இங்கன்னு அப்பா கேட்டான். லெட்டர் ஃபுல்லா படிக்கலையா? ஓ இல்லை வருஷம் அப்படிதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ் ஒட்டி படிச்சுட்டு எடுத்து வச்சு கிறிஸ்மஸ் முடிஞ்சு தான் படிப்போம். நான் கடைசியில் என்ன எழுதிருந்தேன்? திஸ் கிறிஸ்மஸ் ஐ எம் கமிங் ஹோம். கடைசியில் என்ன எழுதிருந்தேன்? திஸ் கிறிஸ்மஸ் ஐ எம் கமிங் ஹோம். நீ படிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அதை நீங்க படிச்சீங்க. இதுல என்ன எழுதியிருக்காரு? I am coming soon. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நான் மிக விரைவில் வருவேன். ஆனா எப்ப வருவேன்னு சொல்லல, வருவேன்னு சொன்னேன். அதுக்கு நீ இந்த பைபிளை நீ சரியா படிக்கணும், கரெக்டா படிக்கணும். அதில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ள, பரிசுத்த அர்த்தங்களை புரிந்து கொள்ள. உங்களுக்கு புரியலையா? ஆவியானவரை கேளுங்க. ஆண்டவரே நான் படிக்கிறேன், எனக்கு புரியல, எனக்கு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு சொல்லுங்க, எனக்கு புரிய வைங்கன்னு அவர் புரிய வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் புரிய வைப்பார். God said I am coming soon. நான் சீக்கிரம் வருவேன், என் வருகையை எதிர்பார்த்து இருங்கன்னு சொன்னார். அப்ப அதான் நானும் சொல்றேன். அவர் வருகையை எதிர்பார்த்து அவருக்காக உங்களை எப்படி எப்படி உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுமோ அவருக்காக உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா the first coming of Lord Jesus, முதல்ல இயேசு கிறிஸ்து வந்தவர். The first coming of Lord Jesus வந்து bring you Christmas. Christ must bring you Christmas. Amen. Hallelujah. And the second coming in your life, second coming குதிச்சு மனசு மாதிரி வர மாட்டாரு. In your life in the form of spirit will bring you the joy of heaven. Amen. The joy of heaven. ஆண்டவரே நம்மளை கஷ்டப்பட விட மாட்டார். ஆமென். நம்மளா தேடி போனாங்க.
நீ இயேசு கூட கரெக்டா இருந்தனா, இயேசுவோட உள்ள உறவுல நீங்க சரியா இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி பிரச்சனையில நம்மளை விட மாட்டார். கைவிடாத கருணை தேவன் அவர்தான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் தெரிஞ்சுக்கங்க. இயேசு வர நீ பைபிள் படிக்கும் போதெல்லாம் இயேசு உன் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையை அவர் எடுத்துக்கொள்வார். அவர் எடுப்பார் உங்க வாழ்க்கையை. உங்களுக்குள்ள இருந்து அவர் எடுத்து உங்களை அவர் வழி நடத்துவார். ஆமென். ஆமென். உங்களை அவர் வழி நடத்துவார். God will be a shield. உங்களை பாதுகாத்துக் கொள்வார், காப்பாற்றி வழி நடத்துவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், நீ கிறிஸ்துமஸ் வந்து அவர் பிறந்த நாள் நீ சந்தோஷமா கொண்டாடணும். எத்தனை வீட்டுல சந்தோஷமா கொண்டாடுறான். கிறிஸ்துமஸ் வந்தா ஈவ் அன்னைக்கு சண்டை போட்டுக்குவேன், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சண்டை போட்டுக்குவேன். அப்ப இயேசு எப்படி வருவாரு? ஆமென். அல்லேலூயா. ஒரு விளக்கு போட சண்டை, ஒரு கிறிஸ்துமஸ் த்ரீ, சில வீட்டுல கிறிஸ்துமஸ் த்ரீ நாளைக்கு கிறிஸ்துமஸ் இன்னைக்கு தான் எடுத்து வைப்பாங்க, வெளியே வச்சு தூசி தட்டுவாங்க. ஆமென். தூசி தட்டி எல்லாம் போட்டு வைத்தா ஒரு வீட்டில் கிறிஸ்துமஸ் த்ரீ பார்த்தாங்க வைத்தேன். ஆமென். அல்லேலூயா. டாக்டா தெரியும், கண்ட எனக்கு டாக்டா தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்துமஸ் த்ரீல ஒரு ஜாயே இருக்காது. 2 பந்தை தொங்க விடுவாங்க, ஒரு சோப்பு கலை ரிப்பீட் சுற்றி விட்டுருவாங்க. கேட்டா கிறிஸ்துமஸ் லைட்டு கூட இருக்கு. அந்த மாதிரி கிறிஸ்துமஸ் ட்ரீலாம் பார்த்தா எனக்கு வாந்தி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு வேண்டியது my God is the light of the world. உலகத்தின் ஒளி, என் வாழ்க்கையின் ஒளி. எவ்வளவுக்கு எவ்வளவு லைட் போட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு லைட் போட்டு அதை பார்த்து நானே சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆமென். இனியாக சொன்னேன், எனக்கு லைட் பத்தல, சேர்ச்சிலையும் பத்தல, வீட்லயும் பத்தல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது மரம் ஏன் தெரியுமா? என்னன்னு தெரியுமா? அந்த மரம் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? யாருக்கு இதை மீனிங் ஆஃப்? நான் சொன்னேன் எல்லாமே பைபிள்ல மீனிங் இருக்கு. What is the purpose that you are putting the Christmas tree? அது மீனிங் என்ன? யாருக்கு தெரியும்? தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். வருஷம் அது மீனிங் சொல்லிட்டு தான் இருக்கேன். யாருக்கு தெரியல கை தூக்கு. ஆமென். அப்ப எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வரார். அதுக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்தை கிறிஸ்துமஸ்ல கொண்டு வந்து காமிங்க. ஆமென்.